உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழுக்காக நான் தேவேந்திரன். நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகளுள் ஒன்றுதான் இந்த நிகழ்ச்சி. இது தீர்வு பாலம். ஒவ்வொரு நாட்டிலுமே பல்வேறு நாடுகளில், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் அந்த நாட்டு மக்களுக்கு அரசு நிறைய சலுகைகள் அல்லது உதவித்தொகைகள்லாம் வழங்கிட்டு இருக்கு. சமீபத்தில் சுவிட்சர்லாந்து மாதிரியான நாடுகளில் நாட்டினுடைய வருமானத்திலிருந்து மக்களுக்கு பங்கு தரக்கூடிய அந்த நிலையெல்லாம் பார்க்க முடிஞ்சிருந்தது. அந்த மாதிரி இந்தியாவை பொறுத்தளவும் நலிந்த ஏழை முதியவர்களுக்கான பென்ஷன், உதவித்தொகை இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக வழங்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் தமிழகத்தில் வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஓய்வூதியம் அல்லது பென்ஷன் அல்லது உதவித்தொகை மாதிரியான விஷயங்கள் உரியவர்களுக்கு சரியாக போய் சேருதா, இதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறது குறித்து தான் தீர்வுப்பாலம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். முன்னதாக கள்ளக்குறிச்சி பகுதியில் என்ன மாதிரியான நிலைமை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கல்வராயன் மலை அடிவாரத்தில் கோமுகி அணையின் அருகே உள்ள இந்த கிராமம் பரிகம். குடிநீரால் ஏற்பட்ட பிரச்சனையில் சிறுநீரக கோளாறு காரணமாக 75க்கும் மேற்பட்டோரை இழந்துள்ள இந்த கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட கைம்பெண்கள் இருக்கிறார்கள். தமிழகத்தில் இணையை இழந்து வாடும் பெண்களுக்கு அரசு அளிக்கும் உதவித்தொகை இந்த பெண்களுக்கு கிடைப்பதில்லை என இந்த பெண்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தண்ணி பிரச்சனை இல்லை. நானும் எங்கெங்கே முடிஞ்ச வரலையும் வைத்தியம் பார்த்தேன். கிட்னி ஃபெயிலியரில் ஒன்றுமே நல்லபடியாகவே ஆகலை. காலமாக ஆயிட்டாங்க. நானும் 4 பேர பிள்ளைகளை வச்சுட்டு படாத கஷ்டப்படுறேன். அந்த உழைப்புக்கு போனாலும் அவங்களும் நான் இங்கேருந்து வீப்புறம் 4-5 பஸ்ஸு மாறி போனேன். அங்கே போய் ஒரு நாள் பொய்திருக்கே இருந்த கலைக்கட்டுக்கிட்ட கொடுத்தேன். கலைக்கட்டு போமா வரும், உங்களுக்கு இதோட அதில் வேலையே இல்லையாம்மா, ஏழை மக்களை அனைவரும் இங்கே வந்து தொந்தரவு பண்ணுறீங்க, எங்களை மனு கொடுத்து பணம்லாம் வராது போமா அப்படின்னு சொல்லி எங்களை விரட்டி தூர்மாராக பேசி எங்களை அனுப்பிச்சி விட்டாங்க. தாய் வேலைக்கு சென்றால் வீட்டு வேலைகளை செய்யும் குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் காட்ட நேரமில்லாமல் ஒரு தலைமுறையே கல்வியற்று போய்விடும் சூழல் ஏற்பட்டிருப்பதாக மக்கள் தெரிவிக்கிறார்கள். இதே போன்று பெண்கள் தங்கள் கைகளில் குழந்தைகளை வைத்துக் கொண்டு தினம் தினம் கூலி வேலைக்காக வெளியூருக்கு பயணம் செய்யும் சோகமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. எங்கள் வீட்டுக்காரங்க சேர்த்து 20 வருஷம் ஆகுது. 20 வருஷமாவே நான் கேட்குறேன், ஓயப்பு கேட்குறேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், எதுவுமே நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நானும் எந்தெந்த இதுக்கெல்லாம் போய் 6,000 வச்சு கேட்குறேன், 10,000 கொடு, 5,000 கொடு, இப்படிலாம் கேட்குறாங்க. நான் எங்கே போவேன்? எனக்கு குந்த குச்சி இல்லை, ஊடு இல்லை, எதுவுமே இல்லை. அன்னன்னைக்கு போனால் தான் எனக்கு ஜீவனம். அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் அதிகாரிகள் லஞ்சம் கொடுத்தால்தான் செய்வோம் என நிர்பந்திப்பது எளியவர்களை வஞ்சிக்கவும் அரசின் மீது நம்பிக்கை இழக்க வைக்கும் செயல் என்றும் மக்கள் கூறுகிறார்கள். கார்த்திக், நியூஸ் 7 தமிழ், கள்ளக்குறிச்சி. சேலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் நினைச்சிருக்கார். ரியாஸ், சேலத்தை பொறுத்தளவு இந்த ஓய்வூதியம், பென்ஷன் அல்லது உதவித்தொகைகள் எந்த அளவுக்கு உரியவர்களுக்கு சென்று சேர்ந்துட்டு இருக்குது? இதில் என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கு? உரிய அதிகாரிகள் இது குறித்து என்ன பதிவு செய்ய விரும்புகிறாங்க? மக்களினுடைய என்ன ஓட்டம் என்ன பதிவு செய்யலாம்? வணக்கம் தேவேந்திரன். அதாவது தமிழக அரசினுடைய சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வறுமையில் உள்ள அதே போல ஆதரவற்றோர்களுக்கான மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக சேலத்தை பொறுத்த வரைக்கும் பல மாதங்களாக, பல வருடங்களாக அதாவது முதியோர் உதவித்தொகை முறையாக கிடைப்பதில்லை என ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. குறிப்பாக நான் இப்போ சேலம் மாவட்டம் நாளைக்கன்பட்டி என்ற பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமத்தில் இணைஞ்சிருக்கேன். என்னோடு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மாதந்தோறும் முதியோர் உதவித்தொகை பெற்று வந்த அந்த முதியோர்களும் அதே போல அந்த விதவை உதவித்தொகைகளை பெற்று வந்த அவர்களும் பல மாதங்களாக அந்த உதவித்தொகை கிடைக்காமல் தவிர்த்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட அதாவது முதியோர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய குழந்தைகளோ யாரும் ஆதரவற்றோர் நிலையில தவிர்த்து வந்த நிலையில தமிழக அரசினோட வழங்கப்படுற இந்த 1000 ரூபாய் உதவித்தொகையை வைத்து அன்றாட தாங்க சாப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த நிலையில் தற்போது பல வருடங்களாக இந்த உதவித்தொகை கிடைக்காததால இங்கே இருக்கிற முதியோர்களும் ஆதரவற்றவர்களும் மிகப்பெரிய ஒரு வறுமை நிலையை தவிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சரி, இங்கே இருக்கிற தாலுகா அலுவலகம் சரி தொடர்ச்சியாக பல முறை சென்று மனு கொடுத்து இருக்கிறதா சொல்றாங்க. தற்போது நம்ம அவங்ககிட்ட பேசலாம். அம்மா வணக்கம், நீங்க என்ன உதவித்தொகை வாங்கிட்டு இருந்தீங்க? உங்களுக்கான உதவித்தொகை இப்போ கிடைக்குதா? உங்களுக்கு கிடைக்கல சார். 1000 ரூபா
எழுதி போட்டு நான் 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம் பலமுறை எழுதி கொடுத்தேன். எந்த தகவலும் வரல. கேட்டால் 3 மாதம் ஆகும் 4 மாதம் ஆகுங்கிறாங்க. எங்களுக்கு பணமே வரல. அதனால் தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் அந்த 1000 ரூபா பணம் வாங்கி தர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க? ஏன் உங்க அதிகாரி வந்து இல்லைன்னு சொல்றாங்க? நீங்க முறையா அப்ளை பண்ணியிருந்தீங்களா நீங்க? ஊர் தலைவர் எல்லாத்தையும் கேட்டு தாங்க சார் கொடுத்தோம். எங்கள் ஊருக்காரர்கிட்ட தான் கொடுத்தோம். நான் வாங்கி தரேன் போ 3 மாதம் ஒரு எங்கள் அம்மா மாதிரி எங்கள் அம்மான்னு சொன்னோன்னா நாங்கள் வாங்கி போயிடுறோம். சரி வாங்கி கொடுப்பாங்க. நானும் 5 வருஷமாக பார்த்தேன். 5 வருஷமாக எந்த தகவலும் இல்லைங்க சார். பணமே எங்களுக்கு கொடுக்கல. அது நீங்களாலும் பார்த்து இந்த தரம் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். தேவேந்திரன், அதாவது விண்ணப்பித்து 5 வருடங்கள் ஆகுது பணம் தெரிவிக்கிறாங்க. அதே போல ஏராளமான நம்ம இதை வந்து இணைஞ்சிருக்காங்க. அம்மா நீங்க சொல்லுங்க, நீங்க இந்த உதவித்தொகை இங்க வந்து வழங்குவதற்காக எவ்வளவு நாள் நீங்க அலைஞ்சிருப்பீங்க? அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க நீங்க எவ்வளவு நாளா வாங்கிட்டு இருந்தீங்க? உங்களுக்கு கிடைக்குதா? உங்களுக்கு கிடைக்கலைங்க. நாங்கள் இப்போ 5 வருஷம் அவங்க செத்துங்க. எங்களுக்கு நாங்கள் எழுதி கொடுத்தோங்க. வாங்கி கொடுக்குறோன்னு சொன்னாங்க. எங்களுக்கு கொடுக்கவே இல்லைங்க. எங்களுக்கு நாங்களும் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு வேலைக்கு போயிட்டு தவிச்சிக்கிட்டு கிடக்குறோங்க. எங்களுக்கு சோத்துக்கு தண்ணிக்கு சரியான தவிட்டு போடுறோங்க. நாங்கள் நீங்க வாங்கிட்டு இருந்தீங்களா? நாங்கள் வாங்கலிங்க. 5 வருஷம் ஆகுது. நாங்கள் வாங்கி எழுதி கொடுத்தோங்க. வரலிங்க பணம். கொடுக்குறோன்னு சொன்னாங்க. எழுதி கொடுத்துன்னு சொன்னாங்க. கொடுக்கலிங்க எங்களுக்கு. சரி தேவேந்திரன், அதாவது குறிப்பாக இந்த நாளிகள்பட்டி பகுதிக்குட்பட்ட ஏராளமானவர் இங்கே அந்த பகுதியில் இருக்காங்க. அதே மாதிரி ஐயா நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு உதவித்தொகை வந்துட்டு இருந்ததா? இப்போ வந்துட்டு இருந்துச்சா? இப்போ வருதா உங்களுக்கு? வரலங்க, இப்போ வரல. இந்த கண் அடிபட்டு வேலைக்கும் போகிறதில்ல, ஒன்றுக்கும் போகிறதில்ல. பணம் 2 வருஷமாக வந்துச்சு. அதுக்கு பிற்பாடு வரவே இல்லைங்க. அதுக்கு பிறகு வரவே இல்லை. ஏன் வரலன்னு சொன்னீங்க? அதிகாரிகிட்ட கேட்டிங்களா? எவ்வளோ பணம் வாங்கிட்டு இருந்தீங்க? இதை நம்பி நீங்கள் எப்படி இருந்தீங்க? நீங்கள் கேட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. போய் கேட்டுதான் இல்லை. ஆஃபீஸில் அங்கெல்லாம் போய் இதிலெல்லாம் போய் கேட்டுச்சு. இல்லைன்ட்டாங்க. எழுதி கூட கொடுத்தாச்சு, கொடுக்கல. அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா, நீங்கள் பணம் வாங்கிட்டு இருந்தீங்களா? நீங்கள் என்ன ஆச்சு உங்களுக்கு? இன்னும் கொடுக்கல. இன்னும் அப்ளிகேஷன் கொடுத்து வரல. எத்தனை வாட்டி இப்போ போயிட்டு வந்திருப்பீங்க நீங்கள்? ஏன் அதிகாரி என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு? அதிகாரி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்களும் போய் கேட்குறோம். போல இந்த சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதிகளிலும் ஏராளமானோர் வந்து இந்த உதவித்தொகை கிடைக்காம பரிதவித்து வந்துட்டு இருக்காங்க. அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா, உங்க குழந்தைங்க உங்க உதவித்தொகையால் உங்களுக்கு எவ்வளோ பயனாக இருந்துச்சு? இப்போ நான் பணம் வரும்போது வந்துச்சுங்கய்யா. அப்போ வந்து ஒரு 2 வருஷம் இருக்கும் வந்தது. அப்புறம் அது நின்று போச்சு. நாங்கள் 3 தடவை கொண்டு போய் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்தோம். வாங்கி தரேன்னு சொன்னாங்க. கலெக்டர் அம்மா கூட சொன்னாங்க. அப்புறம் எல்லாம் கொடுத்தோம். அங்கே போய் பாரு இங்கே போய் பாருன்னு கேட்டால் நாளைக்கு வா இன்றைக்கி வேணால் நானும் நடந்து சடிச்சு தான் நின்று போயிட்டேன். ஒன்றும் முடியலைங்க. ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்கும் எங்களுக்கு. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், மாவட்டத்தில் இந்த உதவித்தொகை வழங்குறதுல என்ன பிரச்சனையாக இருக்குது இங்கே? சார் இங்கே பல தடவை வந்து எல்லா விவசாய ஆஃபீஸர்கிட்ட போய் கேட்குறோம். எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் கேட்குறோம். அவங்க என்னங்கிறாங்கன்னா தான் கொடுக்குறேங்கன்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேட்டால் பண்ணிட்டு இல்லை வரோம் கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பாமர மக்கள் வந்து கேட்குறாங்க. நாங்களும் கூட்டிகிட்டு போகிறோம். கூட்டிகிட்டு போய் அதிகாரிங்க ஒரு இதே கிடையாது. எந்த அதிகாரியுமே வந்து சரியான ஒரு பதில் சொல்கிறதில்ல. அதாவது இந்த பகுதியில் மட்டும்தான் அப்படி இருக்கா? அந்த மாவட்டம் ஃபுல்லாகவே இதே நிலைமை நடிச்சிட்டு இருக்கா? இல்லை, எல்லா இடத்துலையுமே மாவட்டம் முழுக்க இதே நிலைமை தான். ஏன்னா மாவட்டம் பூரா எல்லாருமே நான் போய் பார்க்குறோம். விவசாய சங்க மாவட்ட செயலாளருங்க. அதனால் வந்துட்டு எல்லா இடத்துலையும் இதே குறைபாடு தான். நாங்கள் கலெக்டர் மீட்டிங்லேயும் கேட்டிருக்கிறோம். எல்லா ஆஃபீஸருங்கிட்டையும் நாங்கள் பல போராட்டங்களும் பண்ணிருக்கிறோம். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே போல் அம்மா நீங்கள் சொல்லுங்கள், இந்த விதவை உதவித்தொகை எல்லாம் உங்களுக்கு கிடைக்குதா? உங்கள் கணவர் இருந்து எத்தனை வருஷம் ஆகுது? உங்களுக்கு இந்த உதவித்தொகை வாங்கிட்டு இருந்தீங்களா? நீங்கள் என்ன சொல்கிறாங்க அதிகாரிகள்? எழுதி கொடுத்தா தரமாட்டாங்கிறாங்க சார். காசு கூட கேட்குறாங்க. 10,000 ரூபா கேட்குறாங்க வாங்கிறதுக்கு. பையன் ஒன்று பொண்ணு எங்கே போய் கேட்டாலும் ஒன்றும் இல்லைங்கிறாங்க. காசு கேட்டால் இங்கே 5,000 கொடுக்குறியா 10,000 கொடுக்குறியா நான் எழுதி தரேன் இப்போ உடனே வாங்கி தரேங்கிறாங்க. சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்குதுங்க. பையன் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதனால் ஒன்றும் முடியலைங்க சார். ஏதோ ஒன்று பார்த்து வாங்கி கொடுங்க. உங்கள் கணவர் இருந்து எத்தனை வருஷம் ஆகுது? நீங்கள் இப்போ எப்படி உங்கள் வாழ்க்கை தரம் எப்படி ஓட்டிகிட்டு இருக்கீங்க? இப்போ நீங்கள் செங்கல்லூருக்கு போகிறேங்க சார். செங்கல்லூருக்கு போகிறேன். அதை அறுத்தால் தான் எனக்கு சாப்பாடு. இல்லை நான் யாரும் உதவிக்கு இல்லை. நொண்டி சம்பாரிச்சா தான். குழந்தைங்க எப்படி படிக்கிறாங்க? குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்காக என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அதான் செங்கல்லூருக்கு போகிறேங்க சார். அதை வச்சு கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு வரேன்.
எத்தனை வருஷமா நீங்க அதிகாரிகள்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, ஏன் தர மாட்டேங்கிறாங்க? நீங்க பணம் கொடுத்தா தான் கொடுப்பேங்கிறாங்களா? 10,000 ரூபா கொடு உடனே வாங்கி தரங்கிறாங்க. ஒருத்தர் 5,000 கொடு வாங்கி தரங்கிறாங்க, ஒருத்தர் 7,000 கொடு வாங்கி தரங்கிறாங்க. இப்படி கேட்டால் காசுக்கு இப்படி போய் கேட்டோமா இப்படி சொல்கிறாங்க. ஆமா, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கான இந்த உதவித்தொகை எல்லாம் கிடைச்சிருக்கா உங்களுக்கு? என்ன பிரச்சனை உங்களுக்கு வாங்குறதுல என்ன பிரச்சனையா இருக்கு? எங்கள் வீட்டுக்காரர் இறந்து 2.5 வருஷம் கிணத்துல போதையில் விழுந்து செத்து போயிட்டாங்க சார். எனக்கு பையன் 1 பொண்ணு 1, 2 பேர் படிக்கிறாங்க. நானும் பணத்துக்கு எழுதி கொடுத்து 1.5 வருஷம் ஆகுதுங்க சார். பணம் வரல. போய் கேட்டால் 5,000 7,000 கேட்குறாங்க சார். நான் ஒண்டி தான் வேலைக்கு போய் ஆகணும். எங்கள் வீட்டுக்கு ஒண்டி தான் இருந்தார், அவர் ஒண்டி இறந்துட்டார். அவர் இறந்த இடத்துல எங்கள் மாமியாவுக்கு சக்கரை அதிகமாகி அது இறந்துருச்சுங்க சார். எங்களுக்கெல்லாம் உதவி பண்ண யாரும் ஆள் இல்லை. என் பையன் 1 பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஒண்டி வீட்டு வேலைக்கு தான் போய் சாப்பாடு போட்டுட்டு நான் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேங்க சார். நானும் எழுதி கொடுத்து வரவே இல்லைங்க சார். 2 இடத்துல எழுதி கொடுத்துருக்குறேன், வரல. நீங்கள் பார்த்து எங்களுக்கே ரெடி பண்ணி கொடுங்க சார். வீடு கூட நான் வாடகை வீட்டில் இருக்கிறேங்க சார். தேவேந்திரன், குறிப்பாக இந்த பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. அதாவது தங்களுடைய கணவரை இழந்து அதே போல் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்காக அரசு வழங்குற இந்த உதவித்தொகை வழங்குவதற்கு அதிகாரிகளும் இங்கே இருக்கிற உள்ளூர் பிரமுகர்களும் பணம் கேட்கறதாக தெரிவிக்கிறாங்க. அதாவது அரசு ஒவ்வொரு மாதமும் பல கோடி ரூபாய் இவர்களுக்காக செலவு செய்தாலும் ஆனால் இவங்களுக்கான முறையாக போய் சேருவதில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கு. அதே போல் இவங்க என்ன செய்வதுன்னு சொல்லி தெரியாமல், அதாவது தங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்பி இருந்தவர்கள் வீட்டில் இல்லை. தற்போது அந்த உதவித்தொகை கிடைக்கும் சொல்லி என்ன ஒரு ஆறுதலாக இருந்த இவங்களுக்கு பணம் கிடைக்கல. அதே போல சேலத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளும் இதே சூழல் தான் நின்றுட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இங்க இருக்கிற அந்த தனி சமூக பாதுகாப்பினுடைய தனி தாசில்தார் அலுவலகத்தில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கானோர் மக்கள் அந்த பகுதியில் படையெடுத்து மனு கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. அதே போல ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அந்த முதியோர் உதவித்தொகைக்காகவும் அதே போல விதவை உதவித்தொகைக்காகவும் மனு கொடுப்பவருடைய பட்டியல் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வாரமும் நூற்றுக்கணக்கானோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை புகார் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதே போல உரிய பயனாளிகளுக்கு இந்த பணம் போய் சேருவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு. தேவேந்திரன், ரியாஸ், ரொம்ப முக்கியமான தகவல்களை மக்களினுடைய எண்ண ஓட்டத்தை பதிவு செஞ்சிருந்தீங்க. ஒருபுறம் புதிதாக உதவித்தொகை பெறுவதற்கு முயற்சிக்கும் பொழுது அங்கே லஞ்சம் தலைவரைத்து ஆடுதுன்னா, இன்னொரு புறம் வாங்கிட்டு இருந்த முதியவர்களுக்கு இப்போ அந்த உதவித்தொகை கிடைக்காத ஒரு சூழல் இருக்கிறதையும் பதிவு செஞ்சுருந்தீங்க. என்ன காரணம்? உங்களுடைய கள ஆய்வினுடைய அடிப்படையில் சேலத்தை பொறுத்தளவு இந்த நிலைங்கிறது எந்த அளவுக்கு பெரிய ஒரு விஷயமா இருக்குது? எவ்வளவு பேர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்காங்க? அதிகாரிகள் இது குறித்து ஏதேனும் பதிவு செஞ்சுருக்காங்களா? ஏதாவது சொல்லியிருக்காங்களா? பதிவு செய்யலாம். நிச்சயமா தேவேந்திரன், இது தொடர்பாக நாங்கள் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டோம். ஆனால் அதிகாரிகள் தாங்கள் முறையாக விண்ணப்பித்தவர்களுக்கு வழங்கப்படுறதா தெரிவிக்கிறாங்க. ஆனால் பொதுமக்களுடைய கூட்டம் என்பது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் சரி, அதே போல இங்க இருக்கிற தாலுகா குறிப்பாக சமூக பாதுகாப்பினுடைய தாசில்தார் அலுவலகத்திலும் சரி, இந்த கூட்டம் என்பது எப்பொழுதுமே குறையவில்லை. ஆனால் ஒவ்வொரு மாதமும் இதுக்கான தொகை ஒதுக்கப்படுறதா தெரிவிக்கிறாங்க. ஆனால் இதில் ஆதார் கார்டை இணைக்க வேண்டும், அதே போல வங்கியோட இணைக்க வேண்டும் சொல்லி இங்க இருக்கிறவர்களுக்கு அதிகாரிகள் சொன்னதால ஒரு சிலர் அந்த ஆதார் எண்ணை இணைக்க முடியாதால அவர்களுக்கு உதவித்தொகை கிடைக்காம நிலை ஏற்பட்டிருக்கதான் அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. சார், நீங்க சொல்லுங்க, இப்போ நிறைய பேர் வாங்கிட்டு இருந்திருக்காங்க, அவங்களுக்கு திடீர்னு நிப்பாட்டி இருக்காங்க, அதுக்கு என்ன காரணம் சார்? அதிகாரிகிட்ட என்ன சொல்லியிருக்காங்க? அதிகாரிகள் போய் கேட்டாக்க எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எதனால் நிறுத்துனீங்க அப்படின்னா, ஏற்கனவே நிறுத்திருக்கிறாங்க, அவங்கள போய் கேளுங்க, எங்களுக்கு அதை பற்றி தெரியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு உண்டான பதில் சொல்கிறதில்ல. ஏன்னா பல தடவை நாங்கள் கேட்குறோம், இதெல்லாம் இத்தனை பேர்த்துக்கு நின்றுக்குதுங்க, இதுக்கு என்னங்க பண்ணுறீங்க? ஊனமற்றவங்க குழந்தைய வச்சுட்டு அழுகுறாங்க. அவங்க நம்மளை கேட்குறாங்க, நாம் கூட்டிகிட்டு போய் கேட்குறோம். அது எந்த ஒரு இதுவும் கிடையாது, எந்த ஒரு பதிலும் கிடையாது. சரி தராங்க, ஃபண்டு இல்லை அப்படிங்கிறாங்க, ஃபண்டு இல்லைங்கிறாங்க. இதுதான் நிலைமை. அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, வருவோம் போங்க அப்படின்னு எங்ககிட்டே சொல்லும் போது அவங்க என்ன போய் பண்ணுவாங்க? ஒன்றும் சாதாரண மக்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, நீங்க சொல்லுங்க, இப்போ நீங்க எப்படி விண்ணப்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? உங்களுக்கு விண்ணப்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? என்ன சிரமம் இருக்கு நீங்க வாங்குறதுல? உங்களுக்கு எங்கள் வீட்டுக்கார சேர்த்து 6 வருஷம் ஆகுதுங்க. இந்த 6 வருஷமாக 7,000 செலவு பண்ணிவிட்டேன். இப்போ ஆர்டர் காப்பி கொடுத்துட்டு தரமாட்டேங்கிறாங்க பணம். போய் கேட்டால் வீட்டில் இன்கூரி பண்ணிட்டு போனாங்க, 8 பேர்த்துக்கு எழுதி 7 பேர் வாங்குறாங்க. இப்போ 6 மாதமாக எனக்கு ஒண்டிக்கு மட்டும் வரல. போய் கேட்டால் எனக்கு தெரியாதுமா, வராது உனக்குன்னு தூக்கி போடுறாங்க வெளியே. இதுக்காக நீங்கள் யாரெல்லாம் பார்த்தீங்க? எவ்வளோ காசு செலவு பண்ணீங்கம்மா? 7,000 பண்ணிருக்கிறேங்க.
கஷ்டப்பட்டு 7000 மம்டி சட்டி எடுத்து காட்டு வேலை செஞ்சு 7000 செலவு பண்ணி எனக்கு வரவே மாட்டேங்குது. முன்ன 10 வருஷத்துக்கு முன்னே எழுதி எங்கள் வீட்டுக்கார இருக்கும்போது எழுதியும் அப்பயும் வரல. இப்போ 7000 செலவு பண்ணுறேன்னா வரல. நான் அடிபட்டு கை இந்த இடத்துல ஒடிஞ்சு ஆப்ரேஷன் பண்ணி நான் 1 வருஷமாக வீட்டில் கிடந்துச்சா வரவே மாட்டேங்குது. தேவேந்திரன், அதாவது குறிப்பாக பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாளிக்கல்பட்டி பகுதியில் தான் வந்து அதிகமானவர்களுக்கு வந்து இந்த உதவித்தொகை வாங்கிட்டு இருந்தவங்களை வந்து தற்போது வந்து முறையாக இல்லைன்னு சொல்லி வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இதே போல் மாவட்டம் முழுவதுமே இதே போல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனால் அதிகாரிகளிடம் வந்து முறையான பதில் இல்லைன்னு தேவேந்திரன். ரியாஸ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. சேலம் பகுதியில் என்ன மாதிரியான நிலைமை, அங்கு முதியவர்கள், உதவிகள் உள்ளிட்ட நபர்களுக்கு இந்த சமூகத்தில் அவர்களுடைய மேம்பாட்டிற்காக கொடுக்கப்பட்ட உதவித்தொகை எந்த அளவுக்கு சென்றிருக்கு அப்படிங்கிறது குறித்து பதிவு செஞ்சுருந்தீங்க. தொடர்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியில் ஒரு 60 வயதிற்கு மேற்பட்ட ஒரு பெண்மணியினுடைய நிலை என்ன, அவங்களுக்கு இந்த உதவித்தொகை கிடைக்குதா, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் கல்லங்குடியைச் சேர்ந்தவர் பார்வதி அம்மாள். 65 வயதான இவர் தன் கணவனை இழந்த பிறகு யாரும் இல்லாமல் தனியாகியுள்ளார். தனது அன்றாட தேவைகளுக்காக வேலைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. வயது முதுமை காரணமாக தனக்கு யாரும் வேலை தருவதில்லை என கூறுகிறார் பார்வதி அம்மாள். ஒரு சனம் இல்லை, பிள்ளையும் இல்லை. இன்னொரு நாள் வேலைக்கு போகிறேன். ஒரு நாள் போனால் 3 நாள் படுத்துக்கிறேன். உதவித்தொகையை எழுதி கொடுத்து 5 வருஷம் ஆச்சு. அது வரவில்லை. வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். தமிழக அரசு வழங்கும் முதியோர் உதவித்தொகை தனக்கு உதவியாக இருக்கும் என எண்ணி அதை பெறுவதற்கு தினமும் வட்டாட்சியர் அலுவலகம் செல்லும் பார்வதி அம்மாள் தனக்கு இன்று வரை மிஞ்சியது ஏமாற்றம் மட்டுமே என்று குமுறுகின்றார். உதவித்தொகை கிடைச்சிச்சுன்னா ஒரு வாழ்வாதாரம் ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க. இவ ஒரு 4-5 வருஷமாக இதுக்கு உதவித்தொகைக்கு வந்து முயற்சி பண்ணான். அது எந்த இதுவுமே இது வரைக்கும் கிடைக்கல. 2013 அம்மா திட்ட முகாம் வந்துட்டு பெரியார ஊராட்சியில் எங்கள் பஞ்சாயத்துலேயும் நடந்துச்சு. அப்போ நான் எழுதி கொடுக்கும்போது அப்போ வந்து அதிகாரிகள் கலெக்டரேட்டுக்கு முன்னால் இந்த அம்மாவுக்கு உடனே வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையெழுத்து போட்ட அரசாணையும் எங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் இது வரைக்கும் 2013 எழுதி கொடுத்ததுலேருந்து இது வரைக்கும் இந்த அம்மாவுக்கு உதவித்தொகையே கிடைக்கல. பார்வதி அம்மாள் மட்டுமின்றி அவரை போன்று தங்கள் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாதவர்களின் நியாயமான கோரிக்கையை உரிய முறையில் அரசு அதிகாரிகள் பரிசீலிக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. பாலமுருகன், நியூஸ் 7 தமிழ், காரைக்குடி. கோவை பகுதியில் என்ன மாதிரியான நிலைமை, அங்கிருந்து நம்முடைய செய்தியாளர் பிரசாந்த் இணைந்திருக்கிறார். பிரசாந்த், கோவையை பொறுத்தளவு இந்த சமூக நலத்திட்டங்கள், சமூக பாதுகாப்பு திட்டங்கள் எந்த அளவுக்கு செயல்படுத்தப்பட்டு இருக்கு, உரியவர்களுக்கு உதவித்தொகைகள் சென்று சேர்கிறதா, பதிவு செய்யலாம். நிச்சயமாக தேவேந்திரன், அதாவது கோவையை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 5 மண்டலங்கள் இருக்கின்றன. இதில் 10 தாசில்தார் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. நாள்தோறும், நேற்று நாம் கலாய்வு மேற்கொண்டது கூட, நாள்தோறுமே முதியவர்கள் அந்த தாசில்தார் அலுவலகத்திற்கு சென்று முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கான சிரமங்களை சந்திப்பதை நாம் நேரடியாகவே காட்சிப்படுத்தியிருந்தோம். குறிப்பாக நாம் நேரடியாக பார்க்க முடிந்தது. அதாவது மறைமுகமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இடைத்தரகர்கள் அதிகமாக இவர்களை சுற்றி செயல்படுகிறார்கள். அதாவது இந்த முதியோர் உதவித்தொகை வாங்குவதற்கான ஏற்பாடு நாங்கள் செய்து தரோம் என்று சொல்லி நிறைய தாசில்தார் அலுவலகத்தில் இடைத்தரகர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் இவர்கள் வாங்கக்கூடிய இவர்களுக்கு மற்ற ஃபார்ம்ஸ், அதாவது இந்த ஓஏபி ஃபார்ம் சொல்லக்கூடிய இந்த ஃபார்மை நிரப்புறதுக்கு அவங்ககிட்ட கிட்டத்தட்ட 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரை வாங்குறாங்க. அதுலேயும் இவங்க பெரிய சிரமத்தை சந்திக்கிறாங்க. நிறையா முதியோர்கள் அதிகமாக இந்த தாசில்தார் அலுவலகத்தில் போகிற சமயத்தில் இந்த மாதிரி இடைத்தரகர்கள் மூலமாகவும், அதாவது இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணக்கூடிய அதிகாரிகளும் இந்த வாயில் உட்கார்ந்தக்கூடிய இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணக்கூடியவங்களும் அதிக அளவில் இவங்கள்ட்ட பணத்தை வாங்கக்கூடிய இதையும் நம்ம நேரடியாக பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தற்போது வரைக்கும் 75,244 முதியவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 276 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 96 பேருக்கு மட்டுமே தான் சாங்ஷன் செய்யப்பட்டிருக்கு. இப்படி தகுதி அடிப்படையில் இந்த பணம் வழங்கப்படுவது கிடையாது. அதாவது தெரிந்தவர்கள் மூலமாகவோ அல்லது அதிகாரிகள் தெரிந்தவர்கள் மூலமாக இவங்களுக்கு மட்டும்தான் அந்த பணம் கொண்டு சேர்க்கப்படுவது நம்ம நேரடியாக பார்க்க முடியுது. இந்த கோவை பொறுத்தளவுக்கு தற்போது நிறைய இடங்களில் இதுபோன்ற செயல்பாடுகள் அதிகமாக காணப்படுகிறது. தற்போது முதியவர் ராமு என்கிறவர் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம், எத்தனை நாட்களாக நீங்கள் இந்த பென்ஷன் வாங்குறதுக்கு அலமோதிட்டு இருக்கிறீங்க? நான் 7-8 மாதமாக அலமோதியா வரல. அங்கே போக சொல்கிறாங்க, அந்த வீரக்கேரளம் போங்க, இப்படி அங்கே போங்க, எல்ஐசி காலனி போங்க, பேரூர் போங்க, நடந்து போதும். நான் இப்போ என்னால் முடியல. என்ன
பசங்க 2 பேர் இருந்தாங்க, அவங்களும் இறந்துட்டாங்க. பிள்ளைகளை கட்டிச்சு அது கவனிக்கிறது இல்லை. நானும் இந்த 7-8 மாதமாக படாத பாடு முடிச்சுறாங்க. போங்க வரும் தான் சொல்கிறாங்க ஒழிய பண்ட பாட்டை காணுமையா. ரொம்ப சிரமமாக இருக்குங்க. ஏதோ பாட்டு நீங்கள் கொஞ்சம் ஏதோ ஏற்பாடு பண்ணுங்க. ஐயா நீங்கள் இப்போ இந்த அதாவது இந்த முதியோர் உதவித்தொகை வாங்கிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ ஏற்கனவே நீங்கள் வாங்கிட்டு இருந்த பணம் நின்றுச்சு. நீங்கள் இது கொடுத்து அதிகாரிகிட்ட போய் இதை கேட்டிங்களா? நான் போய் கேட்டனுங்க அதிகாரிகிட்ட. இத்தனை நாள் பணம் வந்ததுங்க, நிறுத்திட்டாங்க, எப்போ இருந்து வரலன்னு கேட்டாங்க. 7-8 மாதமாக வரலீங்க அப்படின்னா. வாங்க நீங்கள் அங்கே போங்க, அங்கே பணம் வரும், வீரக்கெல்லாம் போங்க, அங்கே வரும்னா அங்கே போய் கேட்டு அங்கேயும் வரல. அப்புறம் பேரூர் வந்து எழுதினாங்கல்ல, எழுதிட்டு வர சொன்னது அவங்களும் வரல. 2 மாதம் வாங்க, அடுத்த மாதம் வாங்க, இப்படியே சொல்லி நாங்கள் சாப்பாட்டு கூட வழியில் சாமி ரொம்ப சிரமப்படுறோம்ப்பா. தேவேந்திரன், அதாவது இவருடைய வீட்டுக்கு நம்ம நேற்று போயிருந்தோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவர் மட்டும்தான் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவருடைய 2 மகன்களும் இறந்துட்டாங்க. இவர் மட்டும்தான் அந்த கோயிலில் உணவை வாங்கி சாப்பிட்டுட்டு பக்கத்து வீட்டில் இருந்துட்டு இந்த இதை பண்ணிட்டு இருக்காரு. இந்த உதவித்தொகையை நம்பி தான் இவ்வளோ நாள் இவர் வாழ்ந்துட்டு இருந்தார். கடந்த 6 மாதமாக இவருக்கு அந்த உதவித்தொகை நின்றுச்சு. அதனால இவர் வாழ்வாதாரத்துக்கு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. இவருக்கு பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு நேரடியாக வீட்டுக்கு தபால் மூலமாக இந்த பணம் வந்துச்சு. ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அனைத்துமே வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணதுக்கு அதில் தான் நாங்கள் செலுத்த முடியும் இந்த பணத்தை அப்படின்னு சொல்லி ஒரு அட்டை விட்டுருக்காங்க. அது இவர் எழுத்தறிவு இல்லாதனால அதுவும் வாங்கி அப்படியே போட்டார். நேற்று அந்த கடிதத்தை கூட நம்ம பார்த்தோம். இவர் அப்படியே விட்டனால பணம் வரும்னு சொல்லிட்டு இவர் நேரடியாகவே இந்த தாசில்தார் அலுவலகத்துக்கு டெய்லி வந்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. இப்போ தற்போது கூட நம்ம இவரை கூட்டிகிட்டு போய் தாசில்தார் அலுவலகத்தில் போய் நம்ம கேட்டபோது கூட தாசில்தார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பணம் அதாவது இவருக்கு பணம் வந்துட்டு இருந்தது, தற்போது இந்த நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது, கூடிய விரைவில் அவங்க கொடுப்போங்கிற ஒரு வாய்மொழி உத்தரவை மட்டும் கொடுக்குறாரு. ஒரு அஜாக்கிரதையாக பேசக்கூடிய நேரடியாக காட்சிகள் நம்மளால் நேரடியாக பார்க்க முடியுது. தற்போது நம்ம அருகில் கூட ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவரோட மந்திரி, அதாவது கடந்த முறை அம்மா திட்டத்தின் கீழே இங்கே செயல்படுத்தும் போது ஒரு மந்திரி இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காரு அந்த முதியோர் உதவித்தொகை வழங்கணும்னு சொல்லி. ஆனால் இதுவரையும் அவங்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படல. நான் அந்த அம்மாவிட்டே கேட்கலாம். அம்மா வணக்கம், நீங்கள் இந்த உங்களுக்கு இந்த ஃபார்ம் கொடுக்க சொல்லி ஆர்டர் எப்போம்மா கிடச்சி? அதுக்கு 1 வருஷம் பக்கம் இருக்குங்க கிடச்சிது. அது வீட்டுக்காரர் ரொம்ப படுத்திருந்தது, எங்கெங்கேயும் அலைஞ்சா எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் இப்போது 2வது மந்திரி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாரு, அதுவும் கிடைக்கல. இப்போ அவரும் இறந்து 2 வருஷம் ஆச்சு. இந்த 2 வருஷத்தில் ஏதோ இந்த பணம் எனக்கு வருமானு பார்த்து தான் இப்போது சொல்கிறோம். இப்போ எந்த வழியும் இல்லை. கோயில் அம்பிகை மாரியம்மன் கோயிலில் தான் படுத்துக்கிறோம். அங்கே ஏதோ கூட்டு தள்ளிட்டு சாப்பிட்டுட்ருக்குறோம். யாரும் கவனிக்கிறது இல்லை. இப்போ அதிகாரிகிட்ட போய் சொன்னீங்களா இந்த மாதிரி எனக்கு மந்திரி ஆர்டர் காப்பி கொடுத்துருந்தாரு, ஆனால் எனக்கு இது வரைக்கும் நீங்கள் கொடுக்கல, என்ன காரணம்னு கேட்டிங்களா? கேட்டோம். வரும் போங்க அப்படிங்கிறாங்க. அதை வரும்னு சொல்கிறாங்க, ஆனால் வர்றதில்லை. அப்புறம் என்ன பண்ணுறது? இப்போ எனக்கு ரொம்ப முடியல. சுகரு, ப்ரெஷரு, பெரிய ஆஸ்பத்திரி தான் மாத்திரை வாங்கி சாப்பிட்றேன். அப்போ தான் கோயிலில் கூட்டிகிட்டு அங்கேயே படுத்துக்கிறேன். தேவேந்திரன் சொல்வது போல், அதாவது இந்த முதியோர் உதவித்தொகை வாங்குவதற்காக பல்வேறு இடர்பாடுகளை செஞ்சுருக்காங்க. குறிப்பாக முதல்ல பார்த்தீங்கன்னா இவங்க இதை எளிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, முதல்ல மணியக்கார்ட்டு இந்த வயசான காலத்தில் சுகர் ப்ரெஷரோட இந்த முதியோர்கள் அனைவருமே வாங்கக்கூடிய இந்த முதியோர் உதவித்தொகைக்காக முதல்ல டாக்டர்கிட்ட போய் சைன் வாங்கணும். அதாவது உடல் தகுதி இருக்குது அப்படிங்கிறத முதியவர் அப்படிங்கிற முறையில் அங்கே போய் நம்ம ஒரு டாக்டர்கிட்ட சைன் வாங்கினா அங்கே ஒரு 100-200ங்கிற ஒரு காசு வாங்குறாங்க மருத்துவர்களும். அதே போல் அங்கேருந்து நேரடியாக போய் மணியக்கார், தாசில்தார், ஆர்ஐ, இப்படி ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் போய் நம்ம கையெழுத்து வாங்கும்போது பல்வேறு இடர்பாடுகளை சந்திக்கிறோம். இன்னைக்கு இப்போ ஒரு முதியவர் இன்னைக்கு வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 2 வாரங்களாக இந்த ஒரு பணத்துக்காக அலையிறாங்க. ஆனாலும் இந்த தகுதி வாய்ந்த முதியவர்களுக்கு இதுவரையும் பணம் வழங்கவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுது வருது. தேவேந்திரன், பிரசாந்த், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. மணப்பாறை பகுதியில் என்ன மாதிரியான நிலைமை, அங்கு இந்த சமூக பாதுகாப்பு திட்டங்கள் எந்த அளவுக்கு சரியாக செயல்பட்டு இருக்கு, முதியவர்கள், விதவைகள் உள்ளிட்டவங்களுக்கு இது எந்த அளவுக்கு பலன் தந்துட்டு இருக்கு, இந்த தொகுப்புல பார்க்கலாம். தமிழக அரசால் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஆதரவற்ற 65 வயதுக்கு மேலான முதியவர்களுக்கு இந்திரா காந்தி தேசிய முதியோர் உதவித்தொகை என்ற திட்டத்தில் மாதந்தோறும் 1000 ரூபாய் பணம் மற்றும் 4 கிலோ அரிசி உதவியாக வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்த திட்டத்தில் 23.65 லட்சம் முதியவர்கள் பயனடைந்து வருகிறார்கள். ஆனால் தற்போது இந்த உதவித்தொகை உரிய முறையில் வழங்கப்படுவதில்லை என முதியோர்கள் தெரிவிக்கிறார்கள். 2012-2013 முதியோர் தொகை எல்லாருக்கும் வழங்கப்படும்னு சொல்லி ஒரு பெரிய விழா ஆளுங்கட்சி சார்பாக எடுக்கப்பட்டது. அந்த ஆளுங்கட்சி சார்பாக எடுக்கப்பட்டு பெரிய பட்டியலெல்லாம் தயார் செய்யப்பட்டது. 3 வருடம் ஆகிவிட்டது. அந்த விழாவில் கலந்துக்கிட்ட முதியோர்கள் அத்தனை பற்றியும் கட்டாயப்படுத்தி கலந்துக்க வச்சாங்க. அவங்களெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னாங்க. வங்கி கணக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க.
ஓப்பன் பண்ணி 3 வருஷமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒருத்தர் கூட முதியோர் பென்ஷன் வரல. இப்படி நிறைய குளறுபடிகள் நிறைந்த விஷயமாக இந்த முதியோர் பென்ஷன் விஷயம் இருக்குது. முதியோர் உதவித்தொகையை நம்பி வாழும் பலருக்கு உதவித்தொகை கிடைப்பதில்லை என்பது ஒருபுறமாக இருக்க, திருச்சி மாவட்டம் மொட்டையம்பட்டியில் இறந்து போய் பல ஆண்டுகளாகியும் ஆண்டியம்மாள், மூக்காயி ஆகிய 2 மூதாட்டிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்ததை மக்கள் கண்டறிந்துள்ளனர். 2012-13 இறந்த 2 மூதாட்டிகளுக்கு 15-16 வரைக்கும் அரசு வழங்கும் முதியோர் உதவித்தொகை வந்திருக்குது. உண்மையிலே கஷ்டப்படுறவர்களுக்கு முதியோர் உதவித்தொகை கொடுக்காத அரசாங்கம் செத்து போனவர்களுக்கு பணம் அனுப்புது. அந்த பணத்தையும் உயிராக இருக்கிறவர்களுக்கு பணம் கொடுக்க முடியாத செத்து போன பணத்தை அந்த ஏஜெண்டாக செயல்படுற வெங்கடேஸ்வரி என்ற ஆசிரியை முறைகேடாக இறந்து போனவர்கள் பெயரில் இருந்த பணத்தை முறைகேடாக இப்போ எடுத்து சாப்பிட்டுருச்சு. கடந்த 2012, 2013 ஆகிய ஆண்டுகளில் சீகம்பட்டி ஊராட்சியைச் சேர்ந்த ராசு, ரவி ஆகியோருக்கு அமைச்சர்கள் கலந்து கொண்ட விழாவில் உதவித்தொகை வழங்க ஆணை வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் 3 ஆண்டுகளாகியும் இன்று வரை இவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படவில்லை என அவர்கள் குமுறுகின்றனர். மனு கொடுத்து 4.5 வருஷம் ஆயிடுச்சு. அங்கிட்டு இங்கிட்ட எல்லாம் அலைஞ்சு பார்த்தேன், தாலுக்கா ஆஃபீஸு அதெல்லாம் அலைஞ்சு பார்த்தேன். என் கைக்கு மனுவெல்லாம் வந்துருச்சு, கொடுக்க சொல்லி ஆர்டர்லாம் வந்திருக்கு. ஆனால் இன்னும் வந்த பாடு இல்லை. அதுக்கு பிற்பாடு ஏதோ வேலையை வெட்டிங்கன்னு பார்த்துக்கிட்டு முடியலை. ரொம்ப குடும்பம் கஷ்டப்படுறோம். உரியவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படாமல் உயிரிழந்தவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவது போன்ற அலட்சிய போக்கை விடுத்து அரசு ஊழியர்கள் பொறுப்புடன் தங்களுக்கு உதவ வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ராஜசேகர், நியூஸ் 7 தமிழ், மணப்பாறை. திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கம் இணைந்திருக்கிறார். மகாலிங்கம், திருச்சியை பொறுத்தளவு இந்த சமூக நலத்திட்டங்கள் எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்கு? முதியவர்கள், விதவைகள் உள்ளிட்டவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவித்தொகைகள், உரிய தொகைகள் கிடைக்குது? பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். அரசு வழங்கக்கூடிய பல்வேறு நலத்திட்ட உதவிகள் ஒன்று இந்த ஓய்வூதியம். குறிப்பாக ஓய்வூதியம் என்பது விதவைகள் மற்றும் முதியோர்களுக்கு மாதந்தோறும் அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் தகுதியின் அடிப்படையில் இவர்களுக்கு முதியோர்களுக்கும் சரி விதவைகளுக்கும் மாதந்தோறும் அரசு தரப்பில் இந்த ஓய்வூதியமானது வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு 20,000க்கும் மேற்பட்ட முதியோர்கள் இந்த முதியோர் ஓய்வூதியத்தை பயன்பெற்று வருகின்றனர். அதே போல 15,000க்கும் மேற்பட்ட விதவைகள் திருச்சி மாவட்டத்தில் விதவைகளுக்கான ஓய்வூதியத்தை பெற்று பயன்பெற்று வருகின்றனர். இது மட்டும் இல்லாமல் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமை நடைபெறக்கூடிய மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் விதவை ஓய்வூதியம் வேண்டும், அதே போல் முதியோர் ஓய்வூதியம் வேண்டும். அதாவது அந்த முதியோர் ஓய்வூதிய திட்டத்திற்கு விண்ணப்பித்து நீண்ட நாட்கள் ஆகியும் இதுவரை கிடைக்காததால் அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் சென்று மனு அளித்து அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்று நீண்ட வரிசையில் பல பேர் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அந்த வகையில் அவர்கள் அளிக்கக்கூடிய மனுவிற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டு கொண்டிருக்கிறார். இது ஒருபுறம் இருக்க, அரசு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு எந்தவித ஓய்வூதியம் வழங்க என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. இதற்காக பல்வேறு கட்ட போராட்டங்களும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றனர். இதனை தற்பொழுது இந்த தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் துரைக்கண் இருக்கு, அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம், உங்களுடைய கோரிக்கைகள் என்ன? எவ்வளோ நாளாக இந்த உங்களுடைய ஓய்வூதியம் வேணும்னு போராடி இருக்கீங்க? அரசு தரப்பில் யாரை போய் சந்திச்சிருக்கீங்க? அவங்க அளிக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்ன? கடந்த 2009ஆம் வருடம் முதல் நாங்கள் தமிழகத்திலே உள்ள 4500 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்திலே பணிபுரிகின்ற 25,000 பணியாளர்களுக்கும், அதன் இணைப்பில் உள்ள 23,000 ரேஷன் கடையிலே பணிபுரிகின்ற 25,000 பணியாளர்களுக்கும் ஓய்வூதியம் கோரி 2009 முதல் அரசுக்கு 35 தடவைக்கு மேல் கடிதம் எழுதியும் பதிவாளர் அலுவலகத்தில் 4 தேதி வரை எங்களது நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்படவில்லை. கிராமத்திலே வாழ்கின்ற 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கூட அரசு ஓய்வூதியம் வழங்குகிறது. ஆனால் நாங்கள் கூட்டுறவுத்துறையிலே 30 ஆண்டு 40 ஆண்டு காலம் பணிபுரிந்து வீட்டுக்கு செல்லும் பொழுது ஓய்வூதிய திட்டம் இல்லாததனால் அந்த பணியாளர்கள், எங்களுடைய ஓய்வு பெற்ற பணியாளர்கள் ஏடிஎம் மையங்களில் காவலாளியாகவும், உணவு விடுதிகளிலே இலையெடுப்பவராகவும், 100 நாள் வேலை திட்டத்திலே வேலைக்கு செல்பவர்களாகவும் இருந்து மிகவும் சிரமத்தை அனுபவித்து வருகின்றனர். எனவே எங்களுக்கு ஓய்வூதியம் கோரி தற்பொழுது 2012ஆம் ஆண்டு கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த கமிட்டியினுடைய அறிக்கை 4 தேதி வரை அரசுக்கு அனுப்பி வைக்கப்படாமல் பதிவாளர் அலுவலக அளவிலே உள்ளது. எனவே இதை நாங்கள் வலியுறுத்தி 24/4/2017 அன்று அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி தமிழக முதல்வர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மூலம் மனு அனுப்பியுள்ளோம். எங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை எனில் நாங்கள் வருகின்ற 22/5/2017 முதல்
தொடர்ந்து காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்திலே கலந்து கொள்ள இருக்கின்றோம். அதனால் 4500 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களும் 23,000 ரேஷன் கடைகளும் அடைக்கப்படும். இந்த சூழ்நிலையில் பொதுமக்களுக்கு இன்னல்கள் ஏற்படுத்தா வண்ணம் எங்களுடைய நியாயமான கோரிக்கையை பணியிலே இருக்கின்ற 50,000 பணியாளர்களுக்கும், பணியிலிருந்து ஓய்வு பெற்ற 6,000 பணியாளர்களுக்கும், பணியிலே இருக்கின்ற பணியாளர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தையும், பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு கருணை ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் அரசு தரப்பில் போய் பேசுனீங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க? கடந்த பல முறை நாங்கள் அரசு தரப்பிலே சென்று மனு கொடுத்து கடந்த 36 தடவைக்கு மேல் நாங்கள் மனு கொடுத்திருக்கின்றோம். பல முறை நேரிலே சென்று பதிவாளர் அலுவலகங்களிலே பேசியிருக்கின்றோம். எங்களுக்கு ஓய்வூதிய கமிட்டி போடப்பட்டு அந்த ஓய்வூதிய கமிட்டியினுடைய அறிக்கை என்ன நிலையில் உள்ளது என்பதே இன்னும் எங்களுக்கு தெரியவில்லை. அதனால் நாங்கள் போராட்ட நடவடிக்கையில் ஈடுபட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளோம். நன்றி சார். அதாவது தற்பொழுது இந்த கூட்டுறவுத்துறையில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் ஓய்வு பெறக்கூடிய நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும். அதே போல ஓய்வு பெற்றவர்களுக்கு கருணை ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்றுதான் இவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது. இதற்கு பல முறை பேச்சுவார்த்தை நடத்தும், பல்வேறு கட்டங்கள் போராட்டம் நடத்தியும் இதுவரை எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கின்றனர். உடனடியாக அரசு அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை கவனம் செலுத்தி இவர்களுக்கு ஓய்வூதியம் மற்றும் கருணை ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பதுதான் இவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது. தேவேந்திரன். மகாலிங்கம், உங்களுடைய தகவல்களுக்கும் நன்றி. ஏறத்தாழ சேலம், கோவை போலவே திருச்சியிலும் அதே மாதிரியான ஒரு நிலை தான் நீடிக்கின்றது. அங்கும் உரியவர்களுக்கு சரியாக இந்த தொகைகள் சென்று சேரலையோ அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி தான் எழுகிறது. தொடர்ச்சியாக கடலூர் பகுதியில் ஒரு குடும்பத்தினுடைய நிலை என்ன, ஒரு முதியவரினுடைய அந்த குடும்பத்தினுடைய வாழ்வாதாரமாக இருந்து வந்த இந்த பென்ஷன்கிறது எந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்குது, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இவர் கடலூர் அருகே உள்ள பணம்பாக்கம் பகுதியை சேர்ந்த சேட்டு. 73 வயதான இவர் தனது மனைவி மங்கம்மா மற்றும் மாற்றுத்திறனாளியான மகள் பொற்கிளையுடன் வசித்து வருகிறார். கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியர் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம் என அனைத்து அரசு அலுவலகங்களை ஏறி இறங்கியும் பயனில்லை என்று கூறுகிறார் சேட்டு. முதியோர் தொகைக்கு தான் நான் சில நாளாக ரொம்ப கஷ்டப்படுறேன். எவ்வளோ நாள் எழுதி கொடுத்தும் வரல. தாலுகா ஆஃபீஸுக்கு போனேன், விஏ ஆஃபீஸுக்கு போய் பார்க்குறேன். இது வரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். திரும்பி தாலுகா ஆஃபீஸுக்கு போகிறேன், கிடைக்கல. திரும்பி கலெக்டர் ஆஃபீஸுக்கு வரேன், ஒன்றும் இல்லை, கிடைக்கல. ஒரு ஊனமுட்ட பொண்ணு வச்சுருக்கேன். சொந்த இடம் கிடையாது கொடுக்க, வீடு இல்லாத ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வயது முதிர்ந்த காலத்தில் தங்களுக்கு யாரும் வேலை கொடுப்பதில்லை என்று கூறும் சேட்டின் மனைவி மங்கம்மா மாற்றுத்திறனாளியான தன் மகளை கவனித்துக் கொள்வதும் வீட்டு வாடகை கொடுப்பதும் பெரும் சிரமமாக உள்ளதாகவும் தெரிவிக்கின்றார். நாங்களும் கலைக்கிட்டு அங்கேயும் போய் வந்தோம், கலைக்கு அங்கே போய் வந்தோம். இதுக்கு 2-3 வருஷமாக சுற்றி வரோங்க. எங்கேயும் எங்களுக்கு காசு வரல, ஒன்றும் வரலைங்க. இங்கே வந்து இதை 3 வருஷமாக சுற்றி வரோம். இங்கேயும் எங்களுக்கு பணமும் வரல, ஒன்றும் வரல. நாங்கள் இன்னும் வேலைக்கும் கூப்பிட மாட்டுறாங்க யாரும். எங்களை நொண்டி பொண்ணை வச்சுன்னு லோல் போடுறாங்க. நீங்கள் எதனா உதவி பண்ணால் தான் நாங்கள் இருக்கலாம், இல்லைன்னாக்கா யாரும் மருந்து குடிச்சு தான் ஆகலாங்க. எங்களுக்கு இருந்தால் தான் அப்படி இருக்குதுங்க. இந்த இடத்துக்கு வந்து தான் இப்போ 100 ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்தோங்க. நான் ஓடி உழைத்த மனிதன் ஓய்ந்து நிற்கும் போது அவனது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது அரசின் கடமை. அப்படி தங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய உதவ வேண்டும் என்பதே சேட்டு மங்கம்மா தம்பதியினரின் கோரிக்கையாக உள்ளது. சசிகுமார், நியூஸ் 7 தமிழ், கடலூர். தமிழகத்தினுடைய மற்ற பகுதிகளில் இந்த மாதிரியான ஒரு நிலைமையாக இருக்குது. சென்னை மாதிரியான இந்த பெரும் நகரத்தில் என்ன நிகழ்கிறது? முதியவர்கள், விதவைகளுக்கு உரிய பென்ஷன் தொகைகள் கிடைக்குதா? நம்முடைய செய்தியாளர் குதுப் தீன் சென்னையிலிருந்து இணைந்திருக்கிறார். குதுப், சென்னையை பொறுத்தளவு என்ன மாதிரியான நிலைமை? இந்த சமூக நலத்திட்டங்கள் எந்த அளவுக்கு சென்று சேருது? மக்களினுடைய எண்ணம் என்ன? பதிவு செய்யலாம். தேவேந்திரன், நான் தற்போது சிந்தாதிரிப்பேட்டை குடிசை பகுதியில் நின்று கொண்டிருக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய கணவனை இழந்த, கணவனால் கைவிடப்பட்ட விதவைகளோடு இருக்கிறேன். அவர்களுடைய பிரச்சனை என்ன? இந்த உதவித்தொகை பெறுவதில் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் இருக்கலாம். பாட்டிமா, எத்தனை மாசமா உங்களுக்கு வரல? இந்த மாதம் 7 மாதம், இன்னும் மாதம் போய்க்கலையா? 6 மாதம் பென்ஷன் வரல. என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு? நீங்கள் போய் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க? 2 மாதம் போச்சு வராங்க, இந்த மாதம் போகணும், போன மாதம் போய் வரட்டும், இந்த மாதம் வர சொல்லிக்கிறாங்க. அடுத்து கணவனால் கைவிடப்பட்ட விக்டோரியா நம்மோடு இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். இந்த பென்ஷன் தொகை, அதாவது கணவனால் கைவிடப்பட்ட, கணவனை இழந்த பெண்களாகிய நீங்கள் இந்த பென்ஷன் தொகையை பெறத்துக்கு என்னென்ன மாதிரியான சிரமங்களை எதிர்கொள்கிறீங்க? உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள். இங்கேருந்து ஜிம்முக்கு பார்க்கு பக்கத்தில் வர சொல்கிறாங்க. அங்கேருந்து ஆல்பர்ட் தேட்ரு அந்த சைடு வர சொல்கிறாங்க.
இன்னும் நான் இருக்கணும் ஒரு ஏரியா இருக்குது, அந்த சைடு வர சொல்கிறாங்க. போனால் கியூ நிறைய இருக்கும். ஆனால் கிட்ட போகும்போது பணமே இல்லை. கைரேகை வாங்குறாங்க, பணம் இல்லை, வரலன்றாங்க. 7 மாதமாக வரல. ரொம்ப கஷ்டமாகுது. எவ்வளோ தர்றாங்க உங்களுக்கு? எவ்வளோ உதவித்தொகை தர்றாங்க? 1000 ரூபாய் தர்றாங்க. அடுத்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை, இந்த பிரச்சனைகளை, அதாவது 7 மாதம் வரல, 4 மாதம் வரல, இங்கே அலைய விட்றாங்க, அங்கே அலைய விட்றாங்கன்னு சொன்னீங்களே, இந்த பிரச்சனைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய தீர்வு என்ன? அரசு என்ன செய்யணும்? எங்களுக்கு போஸ்ட்மேனும் வந்தால் கொடுத்தா போதும் எங்களுக்கு காசு. இவங்க வெயிலில் அங்கே வா இங்கே வான்றாங்க, ஒரு இடம்பா சொல்ல மாட்டாங்க. வெயிலில் போனால் மழை கட்சிக்கு எதாவது ஓயினோம். நாங்கள் போய் தான் வரோம். ஆனால் 5 மாத காசில் 2 மாத காசு கொடுத்தாங்க, 3 மாதம் வரல. இதெல்லாம் வராது, இனிமேல் மாதம் உங்களுக்கு இனிமேல் தான் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. போஸ்ட்மேன் கொடுத்தா நிம்மதியாக வந்து வாங்கிக்குவோம். இந்த 1000 ரூபா உங்களுக்கு போதுமா ஒரு மாத செலவுக்கு? 1500 ரூபாய் சொன்னாங்க, அந்த துட்டும் வந்து எங்களுக்கு சேரல. தேவேந்திரன், இந்த மக்களுடைய பிரச்சனை என்னன்னா, அதாவது கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னாடி தபால் நிலையத்திலிருந்து நேரடியாக பயனாளிகளை சந்தித்து கொடுத்து வந்திருக்கக்கூடிய இந்த பணத்தை வந்து வங்கிகள் மூலமாக செலுத்தக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்த பின்னாடி நேரடியாக இவர்களால் வங்கிக்கு செல்ல முடியாது என்பதால் அரசு அதிகாரிகள் வங்கி ஊழியர்களோடு இணைந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இடத்தில், அதாவது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க, இந்த இடத்துல இன்னைக்கு கொடுக்குறோம், ஸ்கூலில் இன்னைக்கு கொடுக்குறோம், பார்க்கில் கொடுக்குறோம். இப்படி இந்த வயசானவங்களை அலைய விடுறதுனால போய் ரொம்ப நீண்ட தூரம் வரிசையில் நின்று கிட்ட போகும் பொழுது உங்களுக்கு இந்த மாதம் வரல, இப்படி வந்து அலைக்கழிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இங்கே நிலவுது. ரெண்டாவது, இந்த 1000 ரூபாங்கிறது இந்த ஒரு மாதம் பெருநகரங்களில் ஒரு மாதத்தில் வச்சு செலவழிக்கக்கூடியதற்கு போதுமான தொகையே கிடையாது அப்படிங்கிறது இந்த மக்களுடைய பெரும் குறையாகவும், குறிப்பிட்ட நாளில் ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட நாளில் நேரடியாக கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பழைய முறை, தபால்காரரே கொண்டு வந்து கொடுக்க பழைய முறையே சிறந்த முறை என்று கண்ணீர் விடாத குறையாக இந்த பகுதி விதவைகள் தெரிவிக்கின்றனர். தேவேந்திரன். நிச்சயமா குதுப், நாம் பார்த்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் பரவலான ஒரு நிலை இதுவாக தான் நம்ம பார்த்த வரைக்கும் இருக்குது. அப்படியான சூழலில் நீங்கள் குறிப்பிட்டது போலவே சென்னை மாதிரியான நகரத்துக்கு இந்த 1000 ரூபாயே பத்தாது. ஆனால் கடந்த 7 மாதமாக அந்த உதவித்தொகை கூட கிடைக்காத ஒரு சூழல் இருக்கிற நிலையை குறித்து பதிவு செஞ்சுருந்தீங்க. அதிகாரிகள் இது சம்மந்தமாக என்ன சொல்கிறாங்க? உங்களுடைய கள ஆய்வினுடைய அடிப்படையில் சென்னை மாநகரம் முழுவதும் இந்த மாதிரியான ஒரு நிலை தானா? அதிகாரிகள் என்னென்ன விஷயங்களை தெரிவிக்கிறாங்க? பதிவு செய்யலாம். இது தொடர்பாக இப்பகுதியில் இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சியினர் வந்து போராட்டங்கள் நடத்துகின்றனர். அந்த போராட்டம் தொடர்பாக தோழர் பாஸ்கரன் அவர்களிடம் கேட்கலாம். இந்த பகுதியில் வந்து வட்டச் செயலாளராக இருக்கிறீங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது அதிகாரிகளை சந்தித்து முறையிட்டு இருக்கிறீங்களா? அவங்களுடைய கருத்து என்னவா இருக்குது, அதை பதிவு செய்யுங்க. ஏற்கனவே வந்து இப்போ வயசானவங்க முதியோரும் வந்து சொல்லுறாங்க, இந்த 7 மாதம் வரல, 8 மாதம் வரல. இப்போ நம்மளை இப்போ தொடர்ச்சியாக பேசுறதுனால அதிகாரியை பார்க்கறதுக்கு கூட அங்கே நேரம் இல்லை. எந்த அதிகாரியை பார்க்கணும்னு தெரியல. இல்லைங்க, அது வரோன்றாங்க. அதே மாதிரி தான் 7 மாதம் 8 மாதம் 5 மாதன்றதை கை நாட்டை வாங்கி அனுப்பிச்சிடுறாங்க. ஆமாம், அடுத்த மாதம் கண்டிப்பாக வந்துடும், போ, நீ எங்கேயும் போக தேவையில்ல அப்படின்னு முடக்கிற ஒரு வேலை நடக்குது. இப்போ கை நாட்டு வாங்கிட்டாங்கன்னா அந்த பணம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை இவர்களுக்கு கொடுத்ததாக கணக்கு காட்டப்படுகிறது? அப்படி ஒரு சந்தேகம் எழுகிறது. இப்போ இப்படி பண்ணுறதை பார்த்தா அதை தான் நம்ம குறிப்பிட வேண்டியதாக இருக்குது. இப்போ கை நாட்டு எதுக்கு வாங்குறானு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் கை நாட்டு வாங்கிடுறாங்க. ஒன்று வரேன் போமா, இன்னொன்று பணம் போடல. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விதவைகள், முதியோர்கள் பெரும்பாலும் படிக்காதவர்களாக குடிசை பகுதிகளில் வசிக்கக்கூடியவர்களாக இருப்பதால் தங்களுடைய கோரிக்கையை வந்து வலிந்து திணித்து கேட்பதற்கான சூழல் இங்கே நிலவவில்லை. கட்சிக்காரர்கள், அதாவது இடதுசாரி கட்சிக்காரர்கள், மாற்று சிந்தனை கொண்டவர்கள் போராடும் பொழுது அதிகாரிகள் மலுப்பலாக பதில் சொல்லிவிட்டு கூடிய விரைவில் பணத்தை கொடுப்பதற்காக முயற்சி செய்கிறோம் என்று தான் சொல்கிறார்களே தவிர உரிய காரணங்களை இதுவரை பயனாளிகளுக்கு சொல்லவில்லை என்ற குற்றச்சாட்டும் நிலவுகிறது. தேவேந்திரன். குதுப், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. சென்னையில் இருக்கக்கூடிய நிலைமை குறித்து பதிவு செஞ்சுருந்தீங்க. தொடர்ச்சியாக நாம் பார்த்த நிலவரம், உழைத்து தேய்ந்த கரங்கள், உழைத்து தேய்ந்த அந்த முகச்சுருக்கங்களோடு தள்ளாடக்கூடிய நிலையில் தன்னுடைய உழைப்பு சக்தியை மொத்தமாக கொட்டியவங்களுக்கு நம்முடைய அரசு வழங்கக்கூடிய அந்த உதவித்தொகை சரியாக சென்று சேரலைங்கிறது ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம். அதை தாண்டி இந்த சமூகத்தினுடைய அங்கத்தினர்களாக இருக்கக்கூடிய கைம்பெண்களினுடைய நிலையும் கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழலில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உதவித்தொகையும் சரியாக சென்று சேராத ஒரு நிலை இருக்கின்றது. கடந்த 5 மாதமாக 6 மாதமாக 7 மாதமாக இன்னும் அந்த பணம் வந்து சேரலை அப்படின்னு அவங்க அலையிறது நிச்சயமாக நமக்கு உகந்ததா அப்படிங்கிறது குறித்து நம்ம பரிசீலிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இந்த பணமே போதாது அப்படிங்கிற கோரிக்கைகள் முன் வச்சுட்டு இருக்கிற நேரத்தில் இதுவாவது இன்னமும் சரியாக கொடுக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதையும் சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியத்திலும் இருக்கிறோம். இந்த அவசியத்தை உணர்ந்து உரியவர்கள் சரியான நடவடிக்கையை உரிய நேரத்திற்குள்ளாக எடுப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தீர்வு பாலம் நிறைவு செய்கிறது. வணக்கம்.